அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு ஒரு அற்புதம் அதிசயத்தின பற்றின ஒரு குரல் பதிவு தான். என்னோட குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு 2 படம் பதிவு செஞ்சுருப்பேன். அதில் முதல் 2 படம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி அவர் அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஏஐயில் உருவாக்கி அவரோட அன்பின் மிகுதியால் அன்பின் வெளிப்பாடாக நிறைய படங்கள் போட்டு எனக்கு கொலாபரேஷன் கொடுப்பார். நான் அக்செப்ட் பண்ணுவேன். நான் போடுற பதிவுகள் சார்ந்து அவர் சில விஷயங்கள் கிரியேட் பண்ணி போடுவார். அது அற்புதமும் அழகாமல் இருக்குன்னா நானும் எதுவும் சொல்கிறதில்ல. அவர் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பார். அதில் அந்த தம்பி ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இன்னைக்கு போன அதே ஒரு இடத்த பற்றின அதே மாதிரி ஒரு பாறை, அதே மாதிரி ஒரு கடல் சூழலில் இருக்கிற ஒரு படத்தை ஏஐயில் கிரியேட் பண்ணி அவர் போட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி நான் இந்த கடற்கரைக்கு போகன்றது எந்த திட்டமும் கிடையாது. நவபாச சிலையும் எதிர்காலத்தில் முருகப்பெருமான் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அது சார்ந்து ஈசிஆரில் ஒரு இடத்துக்கு போகிறேன். போனதுக்கப்புறம் இங்கே கடலில் நம்ம உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ இந்த கல் தான் போட்டிருக்கு. ஃபுல்லாக அங்கே மண்ணே கிடையாது. அதுக்கப்புறம் தான் கடல் வந்து ரொம்ப அந்த கல் வந்து மோதுற மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ பதிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் முருகபக்தர் எடுத்து அமைச்சார். நேற்று இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு, நீங்கள் இந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அப்புறம் தான் நானே அந்த போஸ்ட் எடுத்து போய் பார்த்தேன். இயற்கை அற்புதம் அதிசயம். அதேமாதிரி வந்து நான் சில டைமில் குரல் பதிவு சொல்கிறப்போ இந்த தேவதை நம்பர், ஏஞ்சல் நம்பர்னு சொல்லி 111, 222, 444 வரதை வந்து நிறைய பேர் பதிவிட்டு சொல்லுவாங்க. நானும் இது எப்படி நம்ம இந்த டைமில் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி சப்தகன்னிகள் கோவிலில் வந்து நான் பதிவு செய்த காணொலியோட டியூரேஷன் வந்து அதே 2.22 நிமிஷம் அந்த 222 அந்த நம்பராகவே வந்தது. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நான் வந்து எடிட் பண்ணி தம்பி காட்டுறப்போ மொத்த டியூரேஷன் 222 அப்படின்னாரு. இதுதான் பிரபஞ்சம், அற்புதம், அதிசயம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து லிட்டில் புத்தான்னு ஒரு படம் பாருங்கள். அந்த லிட்டில் புத்தா வந்து யூடியூப்பில் இருக்குது. அதுக்கு வந்து எந்த பே பண்ணியும் பார்க்க வேண்டாம். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதில் அந்த புத்தா வந்து எப்படி மன்னர் வந்து சித்தார்த்துன்ற ஒரு மன்னர் வந்து எப்படி புத்தராக மாறினாருன்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு புத்தரோட வாழ்க்கை வரலாறு சம்மந்தப்பட்டது. அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பார் புத்தர். அந்த ஒரு விஷயம் 3 விஷயமா அவர் கண்ணில் படுறப்போ தான் அவருக்கு அந்த ஞானமே வரும். முதல் கல்யாணத்தை பார்ப்பார், அங்கே எல்லாம் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறத. அதுக்கப்புறம் 2வது வந்து வயதானவங்கள, நோய்வாய்ப்பட்டவங்களை பார்ப்பார். அதுக்கப்புறம் பிணங்கள் எரியறதை பார்ப்பார். இந்த 3 சம்பவம் அவர் என்ன உணர்வார் அப்படின்னா, மக்கள் சந்தோஷமாக இருக்கான், அது நிரந்தரம் கிடையாது. அதுக்கப்புறம் வயதாகுது, இந்த அழகு நிரந்தரம் கிடையாது, இந்த உடம்பு நிரந்தரம் கிடையாது, இவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு ஆயிடுவோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிணம் எரிக்கிறப்போ இதுவும் நிரந்தரம் இல்லையா, கடைசியில் மொத்தமாக எரிச்சிட்டாங்களா, இவ்வளோதான் இந்த மனித உடம்போட பயணமா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஞானம் வந்து அவர் புத்தத்தை தேடி போகிறோம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் இயற்கையை வந்து பயமுறுத்தும் எல்லா சூழ்நிலையுமே. இதில் தான் மனிதர்கள் வந்து நார்மல் மனிதராக நான் உட்பட நம்ம ஸ்பிரிச்சுவல் நோக்கி போகிறப்போ, ஒரு பெரிய இயற்கை ரகசியம் தெரிஞ்சுக்க போகிறப்போ, ஒரு பெரிய தெய்வத்தை கும்பிட போகிறப்போ, திருச்செந்தூர் போகிறீங்கன்னா ஏன் வந்து உங்களுக்கு பல தடங்கள் வருது, வீட்டில் சண்டை போட்டு பொண்டாட்டி புருஷன் அடிச்சுக்கிட்டு போக முடியாமல் பயணம் ரத்தாகுது, ஏன் பெரிய பெரிய கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அந்த இயற்கையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை அந்த ஊழ்வினை கர்மவினை நம்ம அனுபவிக்காமல் எஸ்கேப் ஆகிறது வந்து விடாது, நம்மளை அனுபவிக்க தான் வைக்குமே. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மனம் சமநிலையாக நீங்கள் உங்களுக்கு மாறணும். அதில் அந்த ஒரு காட்சியில் வந்து எல்லாமே பஞ்சபூதங்கள் வந்து அவருக்கு பெரிய மிரட்டல் பயத்தை கொடுக்கும்போது அப்போ அவர் சமநிலையாக இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் சமநிலையாக இருந்தார். அதுதான் நம்மளோட சிவலிங்க பெருமான தத்துவம், சமநிலையாக இருங்க அப்படின்னு சொல்லுதான். அது வந்து நிறைய பேர் வந்து அது ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு எத்தனையோ இதாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து சிவபெருமான இந்த உலகத்துக்கு சொல்லும் சமநிலையாக இரு. மேலே லிங்கமும் கீழே ஆவடியும் சமமாக இருக்கும், பாதி பாதி. மேலே 1.5 அடினா கீழேயும் அதே 1.5 அடி தான் இருக்கும், மேலே 2 அடினா கீழேயும் அதே 2 அடி தான் இருக்கும். அப்படி தான் வந்து இந்த உலகத்தில் எல்லா சிவலிங்கமும் வடிக்கப்படுது. அதுதான் ஆகம விதியும் கூட. சமநிலையாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பமே கிடையாதுன்னு தான் இயற்கை உணர்த்துற ஒரு பெரிய விஷயம். அந்த சமநிலைக்கும் 6ன்ற நம்பருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அந்த 6ன்ற நம்பருக்கும் 51 சக்தி பிடிகளுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இது இயற்கை ரகசியம். கண்டிப்பாக எதிர்வரும் காலங்களில் நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி.